இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அவசர பணியாக டெல்லி சென்று திரும்பிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஒரு வாட்டி கூட நான் பதில் சொல்லும் போது இருக்க மாட்டேங்கிறாங்க. நானும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஏற்கனவே 2 வருடங்களுக்கு முன்பு என்னுடைய காரில் ஏறி அவர் செல்ல முயன்ற போது நான் சொன்னேன், தயவுசெய்து கார் எடுத்துட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்பொழுது அண்ணன் மாண்புமிகு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எழுந்து நின்று சொன்னார்கள், நாங்கள் எங்கள் கார் எங்கேயும் தப்பாக போகாது அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு டெல்லியில் ரூட்டு மாறி கிட்டத்தட்ட 3 கார் மாறி அவங்க கட்சி ஆஃபீஸுக்காக போயிருக்கிறதா சொன்னாங்க. அவருடைய அதுக்கு வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு பேப்பரில் எழுதும்போது சிலர் ஊ போட்டு கீழே 2 லைன் போட்டு எழுத ஆரம்பிப்பாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழகத்தை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்ல ஒரே ஒரு ரூவை போட்டு அவர்களை அலறச் செய்தவர் தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். எப்படிப்பட்ட நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றவரை தமிழ்நாட்டுக்குள்ள இந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பும் யாராலையும் கொண்டு வந்துட முடியாது என்பதை இந்த மாமன்றத்தின் மூலமாக எடுத்துரைத்து என்னுடைய சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் அரசு திட்டங்களை ஆய்வு செய்து அவை சரியான திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறதா என்பதை தொடர்ந்து ஆய்வு செய்கின்றோம். அறிவிப்புகளுடைய நிலை, நம்முடைய அரசு மூலம் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள 6812 அறிவிப்புகளின் செயலாக்கத்தினை நம்முடைய சிறப்பு திட்ட செயலாக்கம் துறை மூலமாக தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றோம். அறிவிக்கப்பட்டுள்ள 6812 அறிவிப்புகளில் 96% அறிவிப்புகளுக்கு ஜியோக்கள் வழங்கப்பட்டுள்ளன, வெளியிடப்பட்டுள்ளன அரசாணைகள். அவற்றில் 3838 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மீதமுள்ள அறிவிப்புகளை செயல்படுத்த உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஆகவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழே கடந்த 2 ஆண்டுகளில் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அளிச்சிருக்கிறாங்க. அவற்றை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அந்த குழு ஆய்வு செய்தது. அதன் மூலம் 2437 கோரிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டன. அந்த கோரிக்கைகளில் 513 பணிகள் மேற்கொள்ள சாத்தியக்கூறுகள் இல்லை என்று தெரிய வந்தது. எனவே அவற்றிற்கு மாற்றாக வேறு கோரிக்கைகளை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மூலமாக ஓராண்டுக்கு முன்பே சம்பந்தப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 91 தொகுதிகளில் இருந்து மாற்று கோரிக்கைகள் வந்துள்ளன. அதில் 216 பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன என்பதையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்து வடசென்னை வளர்ச்சி திட்டம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் 6858 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 235 பணிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 95% 95% பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி பட்டா வழங்குதல் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் சென்னை மற்றும் புறநகரில் கடந்த 8 மாதங்கள்ல மட்டும் 1,36,149 பட்டாக்களை வழங்கி இருக்கின்றோம். தொடர்ந்து மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ந்து பட்டாக்களை வழங்குவோம் என்று கூறிக்கொள்கின்றேன். தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களில் 2,65,000 பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட 2,65,000 பேர்ல 1,34,000 பேர் மகளிர் என்பதில் எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. அடுத்து திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை, மதிப்பீடு மற்றும் செயல்முறை ஆராய்ச்சி துறை ஆகியவை நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்படுத்தி வரும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம் போன்றவற்றை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றன. இந்த ஆய்வுகள் அரசு திட்டங்களை மேம்படுத்தி மக்கள் மேலும் பயனடைய வழிவகை செய்கின்றன. தெற்காசியாவிலேயே முதன்முறையாக நைட் ஸ்ட்ரீட் சர்க்கியூட் கார் பந்தயம் சென்னையில் கடந்த ஆண்டு நடத்தப்பட்டது. இந்த போட்டியை ஏன் நடத்துறீங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வந்தது. வீண் செலவு என்று சொன்னாங்க. சிலர் நீதிமன்றத்துக்கெல்லாம் கூட சென்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் போட்டி நடைபெறுகின்ற அந்த நேரத்தில் பலர் டிவி பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. கார் கூவத்தில் விழுந்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. அப்புறம் கார் கேலரிக்குள்ளே போயிடுச்சுன்னா உட்காந்துருக்கவங்க கேலரிக்குள்ளே பூந்துச்சுன்னா என்ன ஒன்று பொதுமக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டாக்குனாங்க. ஆனால் யார் யாரெல்லாம் இந்த போட்டியை விமர்சித்தாங்களோ அவங்களே பாராட்டுற அளவுக்கு சென்னை ஃபார்முலா 4 பந்தயத்தை சிறப்பாக நடத்தி காட்டினோம். 2 நாட்களில் மட்டும்
சுமார் 12,000 பேர் நேரில் அந்த கேலரியில் உட்காந்து டிக்கெட் வாங்கி அந்த நேரில் அந்த போட்டியை வந்து ரசித்தாங்க. இதற்கு சென்னை மக்கள் மிகப்பெரிய ஆதரவை தெரிவித்தாங்க. இந்த போட்டியில் 15 நாடுகளிலிருந்து 40 காற்பந்தய வீரர்கள் பங்கேற்றாங்க. ஒரு புறம் வழக்கமான போக்குவரத்து, இன்னொரு புறம் கார் பந்தயம் என தீவுத்திடலை சுற்றி நடந்த இந்த கார் பந்தயம் ஒட்டுமொத்த உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது. இந்த போட்டியை நாம் நடத்தி காட்டிய விதம் எந்த மாதிரியான சவாலான போட்டிகளையும் நம்மால் எளிதில் நடத்த முடியும், அதற்கான ஆற்றல் நம்மிடம் இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சான்றாகும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.